ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? முகுந்தன் முரளி ஐயா, நீங்க சொல்லுங்க. அதிகாரம் மிக்க அந்த அதிகாரத்தின் மூலமாக வெற்றி கொள்ளும் சிம்மராசி நேயர்களே, இந்த 2025 ரொம்ப ஒரு சாதகமான அமைப்பாட்டில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கின்றது. எப்படின்னா, புதிய பொறுப்புகள், கௌரவம், மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுத்ததை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. இதுல ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, இந்த சிம்ம ராசியில தான் சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். இந்த சிம்மத்துல பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, எந்த கிரகமும் உச்சமும் பெறுவதில்லை. ஏனென்றால் சூரியனுடைய ஆதிக்கம், ஆற்றல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில தான். அப்ப உங்க ராசிக்கு 11வது வீட்டுல குரு பகவான் வர இருக்கின்றார். இந்த 11வது வீட்டுல குரு வர்றது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும், நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக குருவின் மூலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு தன்மையாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேது பகவான் வரார். அப்ப இந்த இடத்துல கேது பகவான் வரும்பொழுது என்ன பண்ணுனா, ஆன்மீக எண்ணமும் சிந்தனையும் மனக்குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய அமைப்பாற்றில் தெளிவான பாதைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான முறையில் அமைய இருக்கின்றது. இதுல இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை, ஏன்னா மக நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது. அவரு சந்திரன் இருக்கக்கூடிய உங்க ராசியில் இருக்கக்கூடிய இடத்துக்கே கேது வர்றதுனால உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து தெளிவாக கூடிய ஒரு அமைப்பாட்டில் தெளிவாக ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கேது என்ன பண்ணுவாரு, உத்த நட்சத்திரம், பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம் இப்படி ரிவேர்ஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா இருந்தாலும் அந்த ராசிக்குள்ளார கேது பகவான் வந்துட்டானாவே உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், யார் தீயவர்கள் யார் நன்மையானவர்கள் அப்படின்ற அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு அனுபவ பாடங்கள் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறது. அதனாலதான் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை கட்டி ஆழ்வார் என்று பழமொழி சொல்வார்கள். அப்ப இந்த நேரத்துல அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு அமைப்பாற்றலும், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றலும், நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்த மக நட்சத்திரக்காரர்ல பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுல பெண்கள்னால எதிர்பார்த்த அளவுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அப்படின்றது இருக்குது. அப்ப இந்த மக நட்சத்திரத்துல பொறுத்த வரைக்கும் பிறந்தவர்கள் இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களோட ரகசியங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய நட்பு வட்டத்துல இருப்பவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கக்கூடிய நட்பு வட்டத்துல மட்டும் டிஸ்கஷன் பண்ணி வைத்துக் கொள்வது அதை விட ரொம்ப நல்லது. வெளி வட்டாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குது, முன்னேற்றத்தை கொடுக்குதுன்றது உங்களோட ரகசியங்களை யாரிடம் தயவு செய்து அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு நிறைய பின்விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். ஆடை ஆபரணம் அதே மாதிரி தங்க சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்துல உருவாக்கி கொடுக்க இருக்கின்றன. இந்த பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நிறைய சுபகாரியங்கள், அதாவது என்னது, திருமணமானவர்களுக்கு திருமண யோகங்கள், புத்திரபாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியங்கள், வண்டி வாகனங்கள் வாங்காதவங்க வண்டி வாகன யோகங்கள், அதுமாதிரி வீடு கட்டாம இருக்கவங்க வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாற்றல்கள். இது வரைக்கும் என் பேர்ல கிரையுமே ஆகலைங்க, நான் இடமே வாங்கினதில்லை, இப்போதாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், கடந்த 2 வருஷமா எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த 2025 கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் உங்க பேர்ல பூமி மனை இடம் கிரையமாக்கூடிய யோகம், பூமி மனை இடம் மட்டுமல்ல நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பாற்றல், புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல். இது வரைக்கும் டூலரே வாங்கலைங்க அப்படின்னா டூலர் கண்டிப்பா வாங்குவீங்க. டூலர்ல போயிட்டு இருக்கிறவங்க, 4 சக்கர வாகனம் ஆசை இருக்கிறவங்க இந்த 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. அப்ப திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது. அப்ப அஷ்டமத்து சனி என்ன பெரிய பாதிப்பு கொடுக்குமா, பெரிய தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, என்னைக்குமே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாத்ம சனி, கண்டக சனி, இந்த சனி திசை இப்படிலாம் நடக்குது. சனி பகவான நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிறந்த கிழமை என்று செப்பல் போடாம அந்த ஒரு நாளைக்கு சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறையிற வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த செப்பல் போடாம இருக்கிறது, மற்றவர்களுக்கும் இந்த மாரி ஒரு அமைப்பாற்றல் வரும்பொழுது அவர்களும் இதை பயன்படுத்தும் போது
பல வகையில் அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்த துன்பம் கஷ்டத்தையும் கொடுக்காது. அப்ப இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால என்ன பண்ணும், அதிகமாக நடபயணங்கள் மேற்கொள்வதும் மலை பிரதேசங்களுக்கு செல்வதும் பல வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இதன் மூலமா நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தோல்வி, கவலை, வேதனை, அப்புறம் வெற்றி. இந்த மாரி ஒரு விஷயத்துல தான் படிப்படியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கேது பகவான் உங்க நட்சத்திரத்துல தான் சஞ்சாரம் செய்ய வர இருக்கின்றார். அப்ப உங்கள் ராசிக்கு 14வது வீட்டுல குரு இருந்தாலும், உங்களுடைய சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு குரு நட்பாக இருந்தாலும், இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கவனம் எதுல இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் தான் ரொம்ப கவனமா இருக்கும். இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேச வேண்டும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, இதை உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க அரசு வேலைக்கோசரம் முயற்சி பண்ணிட்டு இருந்து இத்தனை நாட்களா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு வீடு தேடி வர்ற மாதிரி உங்களுக்கு சாதகமான நபர்கள் மூலமாகவும் சாதகமான ஒரு அமைப்பாற்றலும் கண்டிப்பாக இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கிறது அப்படின்றது இருக்கு. அப்ப பொதுவாக இந்த 2025ல சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும். பயணங்கள் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மிகப்பெரிய பேர் புகழ் மதிப்பு மரியாதையில கூடி வரக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக யாத்திரைகள் செல்வதும், வீடு கட்டக்கூடிய யோகங்கள், பூமி மனை இடங்கள் அமையக்கூடிய யோகங்கள் அமைப்பாற்றல், இது எல்லாமே ஒரு நல்ல முறையில் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்குது. அரசியல் இருப்பவர்களுக்கு உங்களை 4 பேர் போற்றும் தக்க வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். விவசாயத்துல இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம், கண்டிப்பாக மனதிற்கு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு சிறப்பான அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுல தூரத்து பயணங்கள் தூக்கம் கெட்டு நீங்க தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. குறிப்பா முதுகு தண்டு வலிகள், வயிற்று வலி சம்பந்தப்பட்டது, ஒரு கால் வலி, அதாவது குறிப்பா சொல்ல போனா இடது கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பழைய நட்புகள் மூலமாக தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த வருடத்துல நிறைய புதிய நட்புகள் ரொம்ப பிரமாதமான முறையில உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய பக்தி அளவுல நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரியில போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை 4 பேர் பாராட்டும் தக்க வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அற்புதமான செயல்பாடுகளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றது இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த ஆண்டுல பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்றுமே ஜெயம் உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட செயல்ல குறிக்கோள்ல லட்சியத்தோடு இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அடைஞ்சு உங்களோட லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வெற்றி படிக்கட்டை இந்த ஆண்டுல உங்களோட வெற்றி படிக்கட், முதல் படிக்கட், 2வது படிக்கட்டை கட்ட போறீங்க அப்படின்றத உங்களோட மனசுக்குள்ளார ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்களோட பலன்கள் பத்தி பார்த்தோம். சிம்மம் ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய கவலைகள் மாறி புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதே சமயத்தில் புதிய நட்புகள் நிறைய உருவாகக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்குது. புதிய தொழில் முன்னேற்ற வளர்ச்சி, புதிய முயற்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கான காலகட்டமாகவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தடை இல்லாமல் நமக்கு நடக்கணும். அதே சமயத்தில் கேது பகவான் வரதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படின்னா அதெல்லாம் தடை இல்லாமல் நமக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும், நமக்கு எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்ம பகவானை வழிபாடு செய்யணும். நரசிம்ம பகவானை நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர நாட்கள்லையோ அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது, அல்லது அந்த நாட்களில் முழுவதும் ஏதாவது ஒரு நேரங்களில் வழிபாடு செய்கிறதுங்க ரொம்ப ரொம்ப யோகம். நரசிம்மரை பொறுத்தவரையிலும் பானகம் வைத்து வழிபாடு செய்யணும். பச்சை கற்பூரம், ஏலக்காயெல்லாம் போட்டு தண்ணீர் அதில் ஊற்றி பானகம் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரையிலும் விநாயகப் பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். விநாயகப் பெருமானை தினந்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகணும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள்.
பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை ஆண்டாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டாளை மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் தானாகவே வரதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு, சிவபெருமானை வந்து அடிக்கடி போய் வழிபாடு செஞ்சுட்டு சிவாலயங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லா காலகட்டங்கள்லையுமே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சரியாக கிடைக்கும் போது அது நீடித்து நிலைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அதே சமயத்தில் எதிர்பாலினம்னு சொல்லக்கூடிய நம்ம ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இவங்களெல்லாம் வந்து நம்ம பேசி பழகும் பொழுது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி குடும்ப உறவுகள்கிட்ட வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்களை விளையாட்டாக கூட சொன்னோம்னா கூட அது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதான காலகட்டமாகவும் அது இருக்குது. அதனால் அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இப்போ குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வீடுகளில் எல்லா நேரங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி தூபம், வெண்குங்குளியம் கலந்து சாம்பிராணி போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் அதிகாலை நேரங்களில் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஊதுபத்திகளை வீடுகளில் ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக நமக்கு வரக்கூடிய எல்லா ஏற்றங்களையும் முழுமையாக பெறலாம். அதே சமயம் வீட்டில் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் சுய கட்டுப்பாட்டோட கரெக்டாக இருந்தோம்னாவே போதும். எதிர்பாலினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு பெரிய பாதிப்பு தரக்கூடாதுன்னா லட்சுமி நரசிம்மரை நரசிம்மர் பகவானை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தால் போதுமானது.